அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 21, 2026 செவ்வாய்க்கிழமை. நம்ம நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 21வது பாசுரம், பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து 9வது பாசுரத்துக்குள்ளே போகலாம். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கு இளமையாள் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முடியுது. நம்ம எப்பயும் போல் வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், அதாவது தொட்டிலில் படுத்திருக்கும்போது அந்த தொட்டில் கிளியிற மாதிரி எத்துறான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், அதாவது தூக்கி கொள்ளும்போது இடுப்பை மருங்குன்னு சொல்கிறது இங்கே இடுப்பு இல்லை பக்கவாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை இருக்கிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தையாக இந்த குழந்தை இருக்குது. ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், அதை அந்த குழந்தைய அணைக்கும் போது அவன் வயிற்றில் குதிக்கிறானா. அதாவது இந்த உதரத்தேன்றது வயிறுன்ற மாதிரி அர்த்தம். யசோதை குழந்தைய அணைச்சி கொள்ளும்போது கிருஷ்ணன் காலால் வயிற்றை குதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், இந்த குழந்தையின் வலிமையான சேட்டைகளால் நான் மெலிந்து விட்டேன் தோழியே அப்படின்னு சொல்லிட்டு யசோதை ஒரு அன்பான புகார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. நீங்கள் எங்கள் சேனலில் ஏதாச்சும் குறை இருக்குது, இந்த பாட்டில் எதுவும் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.